ஆல் ரைஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 months ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ ஏன் என்னால் தொடர்ந்து வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து 11th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 11th ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டடீஸ் அப்படியே டைட்டாக போயிருந்துச்சு. என்னால் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ கிடைக்கிற டைமில் கொஞ்சம் எடிட்டிங் கற்றுக்கிட்டதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஒரு டெலகிராம் சேனல் ஆரம்பித்தேன், நவீன் எடிட்ஸ்ன்ட்டு. அதில் கிரிக்கெட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் மோட்டிவேஷனல் ஸ்டேட்டஸும் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 2-3 வீடியோஸ் போட்டேன் நம்மளோட கிரிக்கெட் எடிட்ஸில். ஸோ கிரிக்கெட் ஸ்டேட்டஸு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நான் புதுசாக வாங்கின கேமிங் ஹெட்செட்டோட அன்பாக்சிங் தான். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த கேமிங் ஹெட்செட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெப்ரானிக்ஸ் ஜெட் ப்ரோ ப்ளஸ் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு அதை காமிச்சிட்றேன்னா இதுதான் அதோட பாக்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தலைகீழே தெரியும். ஸோ சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மீட்டர் பிரேடட் கேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 2 மீட்டர் கேபிள் வந்து திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பவர்ஃபுல் பேஸ், வால்யூம் கண்ட்ரோலர், மைக் ஆன் ஆஃப் சுவிட்சு, அதுக்கடுத்து நம்மளோட RGB லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதான் ஹெட்செட்டு. ஸோ இது வந்து ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க, உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ப்ரீமியம் கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோனிக்ஸ் ஃபார் த லைஃப், அதுக்கடுத்து ஒரு சைடில் கொடுத்துருந்தாங்க கேமர்ஸ் ட்ரீம். ஸோ கேமர்ஸ் ட்ரீம் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட ஹெட்செட் இங்கே இருக்குது. ஸோ ஹெட்செட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சிடலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கவர். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பின்னாடி என்ன போட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாமா? ஸோ பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்டபிள் மைக்கு, 3.5mm ப்ளஸ் USB. ஸோ கொடுத்துருக்காங்க 3.5mm ஜாக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த USB போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோக்காக கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் அண்ட் கம்ஃபர்டபுள். நான் எடுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா சாஃப்ட் ஏர் குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குஷன் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மைக் வந்து நான் பேசுறது உங்களுக்கு நல்லாவே ஆடியோபிளாக கேட்குதா அப்படின்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்டை போட்டுவிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் இதோட லைட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள், ஒரு 4 கலர் பர்டிகுலராக எரியுது. ஸோ அது சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்டாப்பில் கொடுக்குறதும் அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில். ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து 850 இது வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் எரிஞ்சிருக்கும், லைட்டு உங்களுக்கு இங்கே கிடைக்காது. பட் இது பார்க்க வந்து சூப்பராகவே இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக எரியுறது. அதுக்கடுத்து இதோட இயர் நாட்ச் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. காதில் போடும்போது கொஞ்சம் சாஃப்ட், அந்த ஹெட்செட் போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட ஒயர் திக்னஸ். ஸோ இந்த ஒயர் திக்னஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த கவரிங் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராகவே இருக்குது. ஒயர் கோட்டிங் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இப்போ மாடர்னாக வர இது ஒயர்லாம் வந்து எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒயர் திக்னஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒயரோட லென்த்து பார்த்திங்கன்னா வந்து 2 மீட்டர் தான். ஸோ வந்து கொஞ்சம் ஒயர் வந்து லென்த்தியாலாம் இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து வேறு இடத்துல, அதாவது சிஸ்டம் கொஞ்சம் ஒயர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லென்த்தியாக தான் இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. என்னோடய பழைய ஹெட்செட்டில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். பட் அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லென்த் கம்மி தான். அதுக்கடுத்து இதோட லைட்ஸ் சூப்பராகவே இருக்குது. இது போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்ச், இங்கே கொடுத்துருக்க நாட்ச்சும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. அதுக்கடுத்து ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, அந்த பேஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கடுத்து ஆடியோ கேட்கும்போது ஆடியோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெலோடி சாங்ஸ் கேட்கும்போது அப்படியே. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து இதான் என்னோடய புது கேமிங் ஹெட்செட். ஸோ இது கேமிங்காக நான் வாங்கலை. ஸோ நான் எடிட்டிங் பண்ணுறதுக்காகவும் பாட்டு கேட்கறதுக்காக எல்லாத்துக்காக தான் வாங்கினேன். மெயின் வந்து கேமிங் பர்பஸ் இல்லை. ஸோ எடிட்டிங்காக எல்லாத்துக்காக தான். என் பழைய ஹெட்செட் பார்த்திங்கன்னா வந்து போயிடுச்சு, அதனால் இந்த புதுசு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதை இருட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.
இருட்டாக இருக்கும்போது இப்படி தான் இருக்குங்க, வேறு லெவல். சைடில் பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸோ சைடில் பார்க்கும்போது எல்லா இடத்துல பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த லைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நல்லா பளிச்சுனே தெரியுது, நைட் நேரம் வேறு. ஸோ நான் இந்த ஹெட்செட் எதுக்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக கேமிங் பர்பஸ்க்கு தான். ஸோ நான் வாங்கினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஹெட்செட்டை எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எடிட்டிங்க்கு, அதுக்கடுத்து நான் பாட்டு கேட்கறதுக்காக தான் வாங்கினேன். ஸோ இந்த ஹெட்செட்டோட கேமிங் பர்பஸ், இது வந்து மெயின் பர்பஸ் வந்து கேமிங் தான். ஸோ கேமிங்காக தான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த பாக்ஸில் போட்டுருந்தாங்க. ஸோ இது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஷூட்டிங் சவுண்டும் நம்ம மைக்கோட ஆடியோபிலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் பேசுகிறது அவங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக கேட்குது. அதேமாரி நான் ரொம்ப வால்யூம் கொடுத்து பேசுகிற மாதிரிலாம் தெரியல. நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லோவாக பேசினாலும் அவங்களுக்கு நல்லா போய் கேட்குது ஆடியோபிளாக. நெக்ஸ்ட்டு நம்ம கேட்கும்போது அந்த ஷூட்டிங் எஃபெக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே கேட்குது. அதுக்குள்ளே நம்ம விளாட்ற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக தான் இருக்குது இதோட ஆடியோ குவாலிட்டி. ஒரு 900,000 ருபீஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டு RGB. ஸோ இந்த ஃபைனலாக நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஹெட்ஃபோன் ஒர்த் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவல் ஒர்த்து. ஸோ 1000 ருபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வச்சு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்டாப்பில் வந்து RGB இதெல்லாம் கொடுத்து வச்சு எந்த கம்பெனி பண்ணுறாங்க தெரியல. ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 950 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் ஒர்த்து. ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நான் மறக்காமல் இந்த டீட்டெயில் ரிவ்யூ வந்து ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு கேட்குறதுக்கும் விளாட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெட்செட் சூப்பராகவே இருக்குது. இப்போ நீங்கள் நான் பேசுகிறது வந்து இந்த மைக்கில் தான் நான் இன்னும் பேசுகிறேன். ஸோ அதோட ஆடியோ தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு, நான் செக் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாம் வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வேலை. அன்டில் தென் பாய். போகிற வேலை உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.